ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக எப்படி செஞ்சு காட்டலான்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை பார்த்தாங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லித்தரேன். வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடலை பருப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கழுவி குக்கரில் எடுத்துருக்கேன். இப்போது சின்னதாக நறுக்கணும் இல்லையா, அந்த வாழைத்தண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது முங்குற அளவுக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கூட 1/4 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஏன்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறோம், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். 4-5 விசில் வந்ததுனா தான் கடலை பருப்பு உங்களுக்கு வெந்திருக்கும். சாதம் கொதி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கூட கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வருது பாருங்கள். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போது நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இது எல்லாருமே செஞ்சிடலாம், ஈஸியாக செய்யலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விடுங்க. பேச்சுலர்ஸ் உங்களுக்கு கூட்டு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன்னா அதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூட்டு அழகாக நீங்களே யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்காக ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அழகாக ஒரு சாதம் வச்சு இந்த கூட்டு வச்சு நீங்கள் அழகாக சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஒரு ஹெல்ப்பே தேவையில்லை. யாருமே நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். நீங்களே அழகாக ஈஸியாக செய்யலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதையே நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த தேங்காய் கூட கசகசா சேர்த்து அரைக்கலாம். நான் கசகசா சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியும் கூட. இதுக்காக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்ட்டு அவசியம் கிடையாது. இதை நீங்களே அழகாக வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஈவன் சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாழைத்தண்டு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வாழைத்தண்டு சாப்பிடுங்க. வயிற்றில் கல் எதுவும் வளராமல் இருக்கும். அப்படியே கல் எதுனா இருந்தாலும் கரைக்கும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடுங்க, இல்லை பொரியல் கூட பண்ணி சாப்பிடுங்க. எப்படியோ ஒன்று வாழைத்தண்டு உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.